நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கண்ணா. ஆனால் இந்த ரேபிடோ நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா பெங்களூரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது. மேட் இன் இந்தியாவோட ஆப்பு தான் இது. இதில் இந்த ஆப்பிலே பார்த்துங்க, இது கார்பரேட் நிறுவனம், சட்டத்துக்கு விரோதமாக தான் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த பார்சல்லாம் இந்த 3 சக்கர வண்டியில் ஏற்றிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்குது. அதையே இவங்க பிரேக் பண்ணுறாங்க. ரெண்டாவது, ஒயிட் கலர் பைக் இருக்குது பார்த்தீங்களா, அதுகளை பூரா இதுக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றாங்க. மூணாவது, இந்த பிங்க்கு பைக்கு அப்படின்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக இதை பூரா ஆட் பண்ணியிருக்காங்க. இதை மெயினாக இந்த ஆப்பை தடை பண்ண வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தான் தடை பண்ணணும் பாருங்கள். ஏன்னா அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் தான் வருது இந்த ஆப் எல்லாமே. அவங்க நம்ம நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்ற பட்சத்தில் இந்த டிக்டாக்ன்ற ஒரு ஆப்பு அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்க மக்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்றப்ப இவங்க என்ன பண்ணணும், பிடியூஸுக்கு இருக்க அந்த பைக்குகளை கட்டாயமாக மத்திய அரசு தடை செய்யணும். ரெண்டாவது, ஜென்ஸு போகிறப்பயே ஒரு பைக்குக்கு பாதுகாப்பு இல்லை. இதில் இவங்க பிங்க் பைக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேற இப்போ புதுசாக விட்டுருக்காங்க. இந்த ஆப்பில் இந்த பார்சலு, இந்த ஜென்ஸு பைக்கு, பிங்க்கு பைக்கு, இந்த மூணையும் தடை செய்ய வேண்டியது மத்திய அரசு பார்த்துக்குங்க. பற்றாக்குறைக்கு இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மீட்ரு கட்டணம் உயர்ந்து ஒரு 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. அதை உயர்த்தே கொடுக்க மாட்டேன்றாங்க தமிழ்நாடு அரசு. இவங்களும் துணை போகிறாங்கன்னு வைங்க, தமிழ்நாடு அரசும் துணை போக தான் செய்கிறாங்க இந்த கார்பரேட் நிறுவனங்களுக்கு. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் தன்மானமுள்ள ஆட்டோ டிரைவர் எவனுமே இந்த மத்திய அரசு கூட்டணி கட்சிக்கும் சரி, இந்த மாநில அரசு கூட்டணி கட்சிக்கும் சரி, வாக்கு செலுத்தாமல் இருந்து தன்னோட ஆட்டோவை தெய்வமாக நினைக்கிற ஒவ்வொரு ஆட்டோ டிரைவரும் வாக்கு செலுத்தாமல் இருந்து தன்னோட எதிர்ப்பை பதிவு செஞ்சோம்னா அடுத்து 31 எலெக்ஷன்லையாவது இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லை எனக்கென்ன உனக்கென்ன அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா இதுக்கு எந்த தீர்வுமே கிடைக்காது. நம்மளும் எவ்வளோ பைக் டாக்ஸியை பிடிச்சி நம்ம ஆர்டிஓ நிப்பாட்டுறோம், அவங்க ஃபைன் அடிக்கிறாங்க, அடுத்து அவங்க பைக் எடுத்து ஓட்ட தான் செய்கிறாங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு என்னென்னு கேட்டிங்கன்னா இதுதான் நிரந்தரமான தீர்வு. நண்பர்கள் வரப்போகிற எலெக்ஷனில் தயவு செஞ்சு எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாமல் தன்னோட எதிர்ப்பை பதிவு செய்யுங்க. முடிஞ்சால் உங்களோட ஆட்டோவில் பின்னாடி ஸ்டிக்கரில் கூட நீங்கள் இந்த ஆப்பில் இருந்து இதை ரிமூவ் பண்ணணும். நாங்கள் வரப்போகிற எலெக்ஷனில் ஆளுங்கட்சி கூட்டணியாக இருந்தால் சரி, மத்திய அரசு கூட்டணியாக இருந்தால் சரி, யாருக்குமே நாங்கள் ஓட்டு போட கிடையாது அப்படின்ற எதிர்ப்பை ஸ்டிக்கராக ஒட்டி நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மட்டுமே இப்போ நலிவடைஞ்சிருக்க நம்ம ஆட்டோ ஓட்டுனரோட வாழ்க்கை உயரும். எனக்கென்ன உனக்கென்னு அசால்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா இதுக்கான தீர்வு கிடைக்கவே போகாது. இது தமிழ்நாட்டில் மீட்டர் கட்டணத்தில் ஆட்டோ இயக்கி கொண்டிருக்கும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர் அனைவருக்குமான ஒரு தகவல்தான்.